அப்போ இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சிக்குள்ள இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் இவங்க என்னன்றாங்க, பிறப்பு ஜாதத்துல எல்லாம் எழுதப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அதை உங்களால் மாற்றவே முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு சாரார் என்னம்பாங்க, வீரியத்தை குறைக்க முடியும், பரிகாரம் பண்ணலாம்பாங்க. ஆமா, அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இது ஒண்ணு. இதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா, நீங்க முற்பிறவில பண்ண இந்த ஆன்மா பிறவி கான்செப்ட்லாம் வரும், நீங்க முற்பிறவில பண்ண நன்மை தீமை தான் காரணம்ன்றாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ஆக்சுவலா வரணும், காமன் சென்ஸ் உள்ள யாரா இருந்தாலும் ஒரு டவுட்னு ஒண்ணு வரும். என்ன டவுட் வரணும்னா, நீங்க இந்த பிறவில எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு என் ஜாதகம் காரணம், அதுக்கு நான் முற்பிறவில செஞ்ச நன்மை தீமை தான் காரணம்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ முற்பிறவில நான் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல மனுஷனாவோ மிருகமாவோ ஏதோ ஒண்ணு நான் பிறந்திருக்கேன், ஓகே ரைட். அப்போ இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு அப்போ ஒரு ஜாதகம் இருந்திருக்கும்ல, கண்டிப்பா, ஓகேங்களா? சோ அப்போ நான் செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் காரணம் இல்லைல்ல. நான் கெட்டவனா தான் இருக்கணும், நான் திருடனா தான் இருக்கணும், நான் புறம்போக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பிரம்மா தானே முடிவு பண்ணாரு. ஆமா. அப்ப கருவியை தண்டிக்கிறது நியாயமா, உருவாக்குனவங்களை தண்டிக்கிறது நியாயமா? ப்ரோக்ராம் எழுதுனது அவங்க தானே. கண்டிப்பா. இவர் நல்லவரா கெட்டவரா இவர் இருக்க வேண்டும் ஆக அப்படி தலையெழுத்து எழுதிட்டாங்கப்பா. அப்ப அது பிரகாரம் தான் இவர் இயங்குறாரு. அப்புறம் ஏன் பாவம் புண்ணியம் இவருக்கு வரணும்? கண்டிப்பா. ஏன்னா சிட்டி தப்பு செஞ்சதுக்கு வசீகரனை தானே தண்டிக்கிறாங்க. அப்பதான் பிரம்மனை அப்ப நீங்க பிரம்மாவை தானே தண்டிக்கணும், இல்ல நவகிரகத்தை தானே பிடிச்சி தூக்குல போடணும். ஆமா, நீங்க உங்களோட அசைவுல தானே இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப பாவ புண்ணிய பலனே நீங்க வரக்கூடாது, அப்ப மறுபிறவியே வரக்கூடாது, ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதாவது நாம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல, அதுக்கு கிரகம் காரணம் இல்ல, நாம தான் காரணம். ஓகேங்களா? இதை சொல்லும் ஒரே ஒரு ஜோதிட முறை மரபணு ஜோதிட முறை தான். அப்போ நீங்க தலையெழுத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுக்குமே நம்ம காரணம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அப்ப நீங்க கர்மா கான்செப்டுக்குள்ளேயே போகக்கூடாது, முற்பிறவி மறுபிறவி கான்செப்டுக்குள்ளேயே போகக்கூடாது. அப்ப நீங்க கர்மா கான்செப்டும் போகல, முற்பிறவி மறுபிறவி கான்செப்டும் போகல, ஆண் மாற்ற கான்செப்டே இல்லை அப்படின்னா இந்த ஜோதிடத்துக்கே பேஸ் கிடையாதுங்க.